ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோல லாஸ்ட் மந்த் நம்ம ட்ரேடிங் மூலியமா ஓவராலா எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத இன்டெப்தா பார்க்க போறோம். எஸ்பெஷலி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்க எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க, அதுக்கு எவ்வளவு கேபிட்டல் தேவைப்படும், மார்க்கெட்ல எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த கேபிட்டலை டெப்ளாய் பண்றது மூலமா ஓவராலா எனக்கு கேபிட்டல் இருந்து எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த டேட் ரேஞ்சில் லாஸ்ட் 30 டேஸ் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ லோட் பண்றது மூலியமா லாஸ்ட் 30 டேஸ் நம்ம எவ்வளவு ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது இந்த ஒரு ஏரியால தெரியும். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்றது நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங் மட்டும்தான். சிடிடி ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணுவோம் பேசிக்கா. ஸோ விச் இஸ் அ ட்ரெண்ட் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வேர் நம்ம கால் ஆப்ஷனையும் செல் பண்ணுவோம், புட் ஆப்ஷனையும் செல் பண்ணுவோம் பேஸ்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி. இங்க மொத்தமாவே போன மாசம் பாருங்க நம்ம எவ்வளவு ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம்னு. மொத்தமா 5 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம். அதுல ஒரு லாஸ் 4 ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்திருக்கு. இதை தான் நான் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவேன். ஆப்ஷன் பையிங்ல போகும்போது ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 7 வந்து லாஸ் கொடுக்கும், 3 ப்ராஃபிட் கொடுக்கும். பிகாஸ் டைம் உங்களுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யுது. இதுவே நீங்க ஆப்ஷன் செல்லிங்க்கு வரும்போது 7 ட்ரேட் வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட்ல போகும், 3 ட்ரேட் தான் லாஸ்ல போகும். பிகாஸ் டைம் நமக்கு ஃபேவரபிளா வேலை செய்யுது. அப்ப ஆப்ஷன் செல்லிங் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்மளால ஓவராலா கன்சிஸ்டன்டா ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கம்பேர்ட் டு ஆப்ஷன் பையிங். ஈவன் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆப்ஷன் பையிங் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் வே டு மேக் மணி இந்த மார்க்கெட். ஸோ அப்போ மொத்தமாவே நம்ம 5 ட்ரேட் தான் எடுத்திருக்கோம். அந்த 5 ட்ரேட்ல 1 லாஸ், 4 ட்ரேட் நமக்கு என்ன கொடுத்துருக்கு, ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அப்ப கன்சிஸ்டன்டா ஓவராலா நம்மளால எவ்வளவு மணி மேக் பண்ணிக்க முடியுது, 62,000 rupees. இப்ப சார்ஜஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 646. இதே ஆப்ஷன் செல்லிங்க நான் இன்ட்ராடேல பண்ணியிருந்தேன்னா டெய்லி 5ல இருந்து 10 ட்ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே நான் ஓவராலா பண்ணிருப்பேன். அப்ப என்ன ஆகும், 60,000 ப்ராஃபிட் பண்ணிருக்கிற இடத்துல 10,000ல இருந்து 20,000ல இருந்து 30,000 வரைக்கும் சார்ஜஸே வந்திருக்கும். சின்ஸ் இட் இஸ் அ ஸ்விங் ட்ரேடிங் மெத்தடாலஜி, நம்ம மொத்தமா எடுக்கிற ட்ரேட்ஸும் கம்மி, இதனாலேயே நமக்கு சார்ஜஸும் கம்மி, புரோக்கரேஜஸும் கம்மி. இன்னும் சொல்ல போனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்தினாலுமே இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம்னு பாத்தீங்கன்னா வெறும் 30 மினிட்ஸ் தான். வேறஸ் நீங்க இன்ட்ராடே போயிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கே நீங்க கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 8 மணி நேரம் மார்க்கெட் முன்னாடி உட்காரணும். தட் இஸ் பிராக்டிகலி நாட் பாசிபிள் ஃபார் ஆல் தி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு. அப்ப சார்ஜஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. புக் பண்ண ப்ராஃபிட் இது, இன்னும் புக் பண்ணாத ப்ராஃபிட் இது. ஸோ டோட்டலா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 80,000 rupees மணி மேக் பண்ண முடிஞ்சு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றது மூலியமா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கமோடிட்டியில எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ கமோடிட்டியில லாஸ்ட் 30 டேஸோட டேட்டாவை நான் லோட் பண்றேன். இங்கேயும் பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 9 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம். அதுல 4 ட்ரேட் ப்ராஃபிட், 4 ட்ரேட் லாஸ். பட் ஸ்டில் நம்ம ப்ராஃபிட்ஸ் எப்படி ஓவராலா நம்ம கிட்டத்தட்ட 80,000 rupees புக் பண்ணாத ப்ராஃபிட்ஸ் கொண்டு வர முடிஞ்சு 50% அக்யூரசி இருந்தும் கூட. ஏன்னா லாசஸ் பண்ணும்போது ரொம்ப சின்னதா பண்ணுவோம், ப்ராஃபிட்ஸ் பண்ணும்போது ரொம்ப பெருசா பண்ணுவோம். நிறைய பேர் எங்கிட்ட வந்து கன்சல்டேஷன் கால்ல சொல்லுவாங்க, சார் நான் ப்ராஃபிட் பண்ணும்போது 1000 ப்ராஃபிட் பண்றேன், பட் ஒரே லாஸ் வந்துச்சுன்னா எனக்கு 10,000 பெரிய லாஸ் ஆயிடுது, டோட்டல் அக்கௌண்ட் என்ன ஆயிடுது, வாஷ் அவுட் ஆயிடுது. இதுக்கு காரணம் நீங்க ட்ரேட் பண்ற சிஸ்டம்ல லாசஸை மினிமலைஸ் பண்ணியிருக்கணும், ப்ராஃபிட்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்கணும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க கிட்டத்தட்ட 4 ட்ரேட் லாசஸ் பண்ணியிருக்கேன், 4 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ப்ராஃபிட் பண்ணும்போது நம்ம ரிஸ்க் ரிவார்டை கம்பேர் பண்ணும்போது நான் ₹1 ரிஸ்க் வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ₹2 3 ப்ராஃபிட் பிடிக்க ட்ரை பண்ணணும். ஸோ மினிமமா ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்றதுக்கு 50% அக்யூரசி 1:2 ரிஸ்க் ரிவார்டு போதும். அப்படின்னு என்னன்னு தெரியலனா கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு செப்பரேட்டான வீடியோவும் அடுத்த வீக்ல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்றேன். ஸோ ஓவராலா கன்சிஸ்டன்டா மணி மேக் பண்றதுக்கான சீக்ரெட் ஃபார்முலா என்ன, லாசஸ் சின்னதா இருக்கணும், ப்ராஃபிட்ஸ் பெருசா இருக்கணும். நம்ம எடுக்கிற எல்லா ட்ரேட்ஸுமே நம்மளால ப்ராஃபிட்ல கொண்டு போய் சேர்த்த முடியாது. ஈவன் தோ நீங்க எவ்வளவு பெரிய டெக்னிக்கல் அனாலிசிஸ் கத்துக்கிட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய வந்து நீங்க ட்ரேடரா இருந்தாலும் சரி. அப்ப இட்ஸ் அபவுட் மேனேஜிங் த ரிஸ்க் ப்ராப்பர்லி அண்ட் மேக்ஸிமைசிங் த ப்ராஃபிட்ஸ். ஸோ அப்ப இந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 44,000 ப்ராஃபிட் பண்ணிருக்கோம். அதுல 1.75K சார்ஜஸ் பே பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இது கிடைச்சிருக்கு. இது போக அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு எப்படி இது மோஸ்ட்லி புக் பண்ணிடுவோம் அப்படிங்கிறப்ப 80,000 rupees. ஸோ ஓவராலா இந்த 2 ஸ்ட்ராட்டஜியை சேர்த்தும் போது கிட்டத்தட்ட 1.5 lakh rupees நம்ம மணி மேக் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை சில்வர்லயும் நம்ம கோல்ட்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இதுக்கு டோட்டலா எவ்வளவு கேபிட்டல் கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட டெப்ளாய்டு கேபிட்டல் மட்டுமே நமக்கு 18 lakh rupees. அப்ப 18 lakh rupeesல ஓவராலா நீங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 7-8% கிட்ட இந்த மந்த் நம்மளால மணி மேக் பண்ண முடிஞ்சு. இங்கதான் பீப்புள் புரிஞ்சுக்காத விஷயம் என்னன்னா, நான் டைரக்டா அந்த கேபிட்டல் எடுத்துட்டு வந்து எஃப்என்ஓ பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா பண்ண மாட்டேன். அந்த கேபிட்டலை எடுத்துட்டு போய் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸஸ் எல்லாமே பை பண்ணுவேன். பை பண்ணிட்டு அதை பிளெச் பண்ணிட்டு அதுல இருக்கிற கேபிட்டல் எடுத்துட்டு வந்து எஃப்என்ஓ பண்ண போறேன். அப்ப ஈக்விட்டியில லாஸ்ட் மந்த் நம்ம எவ்வளவு ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கோங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அங்க நான் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜிக்கு பேரு ஹெச்பிடின்னு சொல்லுவேன் ஆக்சுவலா. சோ அப்ப லாஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ண ப்ராஃபிட் ஒரு 7,000, புக் பண்ணா மட்டுமே 1.2 lakh ரன்னிங்ல இருக்கு. லாஸ்ட் மந்த்ல நம்ம வந்து ஈக்விட்டிஸ்ல நம்ம ட்ரேட் எடுத்ததுல. சரி, நீங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சரி இதை கத்துக்கிட்ட உங்க ஸ்டூடெண்ட்ஸ்னால ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல பாருங்க, என்னோட ஸ்டூடெண்டோட பீனல கொடுக்குறேன்.
இவர் கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 50,000 கேபிட்டல் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் மந்த் ட்ரேட் பண்ணி 3,500 rupees ப்ராஃபிட் பண்ணிட்டு இன்னும் என்னோட கேபிட்டலை ஸ்கேல் அப் பண்ணணும்னு சொல்லி 1.2 lakh கேபிட்டல் ஸ்கேல் அப் பண்ணி லாஸ்ட் மந்த் அகைன் 30,000 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண வெறும் 2 மாசத்துலயே அவனால ஓவராலா கன்சிஸ்டன்டா மணியும் மேக் பண்ண முடிஞ்சுச்சு. லைஃப் லாங் செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் பில்டு பண்றதுக்காக ஒரு ஸ்கில்லையும் கத்துக்க முடிஞ்சுச்சு. இதுக்கு இவர் பண்ணது நம்மளோட சிஸ்டம்ஸ் நான் சொல்லி கொடுத்தது அப்படியே கத்துக்கிட்டு மார்க்கெட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. சோ நீங்க இந்த மாதிரி ரெடியா இருக்கீங்க அப்படின்னா எங்கனால ஹெல்ப் பண்ணி 3 வருஷம் 5 வருஷம் நீங்க ட்ரேடிங்ல டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நிறைய லாசஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நாங்க ப்ராஃபிட்டபிளா மேக் பண்ற சிஸ்டம்ஸ் உங்களுக்கு கொடுத்து பிராக்டிகலா மார்க்கெட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சு அதுக்கு ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் கொண்டு வருவோம். ரெண்டாவது கத்துக்கிட்ட விஷயத்த மார்க்கெட்ல எடுத்துட்டு போய் செகண்ட் மந்த் லைவ் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி P&L கொண்டு வந்துருவோம். ஸோ ஓவராலா நீங்க எனக்கு நான் பிகினரா இருக்கேன், எனக்கு லாஸ் மேக்கிங்கா இருக்கேன், எனக்கு எப்படி ப்ராஃபிட்டபிள் ஆகுதுன்னு தெரியலனா ஈவன் நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ ட்ரைனிங் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதுல நீங்க ட்ரேடிங்ல ப்ராஃபிட்டபிள் ஆகணும்னா என்னென்ன விஷயங்களை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெப்தா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் ட்ரேடிங் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் பாருங்க, இவரோட P&L நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. HPT இம்ப்ளிமெண்ட் பண்ணி 1 monthலயே 10% ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்திருக்காரு. இப்போ CTT ஃப்ரேம்வொர்க்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி 75,000 rupees கேபிட்டல் போட்டு கிட்டத்தட்ட 18,000 rupees ஓவரால் ப்ராஃபிட்ஸ் கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஆல்சோ நான் சொன்ன HPTங்கிற சிஸ்டம் நம்மளால கிரிப்டோலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதுல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 70,000 கேபிட்டல் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப கிட்டத்தட்ட புக் பண்ண ப்ராஃபிட் ஒரு 30,000, லைவ்ல ஒரு 30,000 இருக்கு. கிட்டத்தட்ட 100% கிட்ட கெயின்ஸ் லாஸ்ட் 1 yearல கொண்டு வர முடிஞ்சது. இதுக்கு நான் மொத்தமா எடுத்த ட்ரேட்ஸே 3 தான். சோ ஓவராலா இந்த மந்த் நம்ம ட்ரேடிங் மூலமா கன்சிஸ்டன்டா மணி மேக் பண்ணிருக்கோம். சோ நெக்ஸ்ட் மந்த் நம்மளோட ட்ரேட்ஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். சோ ட்ரேடிங்ல எப்படி ப்ராஃபிட்டபிள் ஆகணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை திருப்பி மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச்.